ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகேப்ஸர். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே குட் பேட் அக்லி அந்த மூவிக்கான ட்ரீசர், அதாவது ஏகே அவர்களுடைய மூவிக்கான ட்ரீசரை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே தாறுமாறாக இருந்துச்சு. நான் ஆதிக் ரவிச்சந்திரன்ட்டேருந்து ஒரு மார்க் ஆண்டனி லெவல் ஆஃப் ஒரு மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதையும் தாண்டி ஒரு படி மேலே ஏகே அவருக்காக பயங்கரமாக செதுக்கியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா எக்கச்சக்க கெட்டப்பில் வராரு. கிட்டத்தட்ட 6-7 கெட்டப் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 1.5 நிமிஷம் அந்த ட்ரீசர்லேயே பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஷஃபிள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் ஒன்றுமே ஒரே வயசில் இருக்கிற மாதிரி இல்லை, ஒன்று டிஃப்ரெண்ட் வயசில் டிஏஜிங் அண்ட் பில்லா ஸ்டைல் ஆஃப் அந்த ஸ்டைலில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மூவியை புஷ் பண்ணுறாங்கன்றது தெரியுது. அண்ட் இதுலேருந்து அந்த ட்ரீசர்லேருந்து பார்க்கும்போது ஏகே அவரை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு பியூர் வில்லன் அண்ட் வயலன்ஸான ஒரு கேரக்டராக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரீசர் ஃபுல்லான ஒரு டார்க் சைட் ஆஃப் ஏகே அப்படின்ற அந்த கேரக்டர் தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக, அதாவது ஏகேவுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தரமான ஒரு மூவியாக இந்த மூவியை ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீசரில் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஃபேன் பாயாக அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டு அண்ட் ரைட்டிங் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் இந்த ட்ரீசர்லேயே அதை வந்து வெளிப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். ட்ரீசர் பார்க்கும்போது பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இதில் இன்னொரு விஷயம், அந்த ட்ரீசரில் இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னா, அந்த டிஏஜிங்கை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. ஏன்னா வரலாறு பில்லா டைம்லைனில் இருந்து அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பை கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒரு வில்லனிசம் கொண்டு வந்து அண்ட் அவருக்கான அந்த ரைட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் அந்த ஸ்க்ரீன் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவருக்குன்னே ஒரு தனியாக அதுக்காக ரைட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. ஓவராலாக இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் புஷ் பண்ணிருக்காங்கன்றது தெளிவாகவே தெரியுது. விடாமுயற்சி மூவி வந்து ஆஸ் அ ஃபேன் பாயாக அவங்களுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அதில் பெருசாக அந்த தேட்ரிக்கல் எலமெண்ட் எதுவுமே இல்லை. பட் இது வந்து குட் பேட் அக்லி அந்த மூவி வந்து ஒரு ஃபேன் பாய் வந்து அவருக்காக எழுதும்போது அப்போ ஏகப்பட்ட தேட்ரிக்கல் எலமெண்ட்டோடு அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு தரமான ஒரு ஃபிலிமாக இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஏகே ஃபேனாக அவங்களுக்கான ட்ரீட்டாக இந்த மூவி அமையறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே இந்த ட்ரீசர் பிடிச்சிருந்தது. அண்ட் ட்ரெய்லருமே இதை தொடர்ந்து அதுக்கான ஸ்டோரியோட ஒரு பக்கமான ரைட்டிங்கில் வருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மூவி வந்து ஏப்ரல் 10 அப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ மூவியை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அண்ட் ட்ரெய்லருமே ரிவ்யூ பண்ணலாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரீசரை பார்த்தீங்க, உங்களுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதா இல்லைன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் வரட்டும், அதுக்கான ஒரு ஸ்டோரியோட நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.